Hello my dear warriors, good soldiers. Welcome to TN Stateboard Vedantu channel. This is your captain Prakash. Tell me whether the audio and video is clear. Audio video clear hai? Yes. Good evening my dear warriors. Audio video clear hai? So attendance mark பண்ணுங்க யார் யாரெல்லாம் லைவ்ல இருக்கீங்க உங்க நேம் போட்டு மெசேஜ் போடுங்க கடகடன்னு your name and then boys are in the T, girls are in the middle. டக்குன்னு போடுங்க பார்க்கலாம். Yes. Good evening. Good evening my dear warriors. Good evening. ஸோ இன்றைக்கி நம்ம வேறு லெவலில் கம்ப்ளீட்டாக ஒரு சாப்டர் பார்க்க போகிறோம். மெட்ரம் டெஸ்ட்டுக்கு இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரியில் இருக்க ஒரு சாப்டர் பார்க்க போகிறோம். பசங்களா இந்த சாப்டர் 9th இருக்குது, 10th இருக்குது, திருப்பி 11th இருக்குது. ஸோ இது நீ அடுத்து படிச்சுட்டே இருக்க போகிற. அதனால் நீ 9th ஓரளவு நல்லா படிச்சுட்டிங்க அப்படின்னா 10th ஈஸியாக இருக்கும். 10th படித்தா 11th ரொம்ப 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 ஈஸியாக இருக்க போகுது. இது தொடர்ந்து கண்டினியூஸாக போயிட்டே இருக்க போகுது. சரியா? இதே டாபிக் தான், கெமிக்கல் பாண்டிங் அப்படின்னு தான் இருக்கும். 10th கெமிக்கல் பாண்டிங் இருக்குது, 11th கெமிக்கல் பாண்டிங் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், இந்த லெசனை ரொம்ப 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 நல்லா கவனமாக படிக்கணும். யார் யாரெல்லாம் படிக்க ரெடியாக இருக்கு இன்றைக்கி? எஸ். ஹவு மெனி ஆஃப் யூ ரெடி டு ஸ்டடி? ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்தாச்சு. நான் திருப்பி ஒரு தடவை அப்லோட் பண்ண சொல்லிடுறேன். சரியா? திருப்பி ஒரு தடவை நான் அப்லோட் பண்ண சொல்லிடுறேன். ஓகே, சூப்பர், வெரி குட். குட் ஈவினிங். இம்பார்ட்டன்ட் கொஷின் கொடுங்க, கண்டிப்பாக கொடுத்துடலாம். ஓகே, அப்லோட் பண்ண சொல்லிடுறேன். கெமிஸ்ட்ரி ரொம்ப டஃப்பாக இருக்கா? ஓகே, இன்றைக்கி நம்ம அந்த டஃப்னஸை பிரேக் பண்ணி எவ்வளோ ஈஸியாக படிக்க முடியுமோ அவ்வளோ ஈஸியாக படிச்சிடலாம். நீ 10th அண்ணாக்கெல்லாம் கேட்டிருப்பியா? 10th ஸ்டாண்டர்ட் அண்ணா, அதுக்கப்புறம் அக்காலாம் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு பாருனோட சீனியர்ஸ். ஸோ கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ், சயின்ஸ் எல்லாம் எவ்வளோ ஈஸியாக அவங்க படிச்சுட்ருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக இட் வில் பி வெரி வெரி ஈஸி ஃபார் யூ. சரியா? ஆரம்பிக்கலாமா? ஸோ கேன் ஐ ஹேவ் சம் ஃபயர் இன் சாட்? சாட்டில் ஃபயர் போடுங்க, ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஸ். அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணவே இல்லை. யார் யார் இருக்கீங்கன்னு கேட்டேன், அட்டண்டன்ஸே மார்க் பண்ணல. உங்கள் பேரை டைப் பண்ணுங்கள், அப்போ தானே நீங்கள் யார் யார் கவனிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். எஸ். கேன் ஹேவ் த அட்டண்டன்ஸ்? யார் யார் லைவில் இருக்கீங்க? புட் யுவர் நேம். தேஜு, வேறு யார் இருக்கீங்க? எஸ். கெமிஸ்ட்ரி டஃப்பாக இருக்குன்னா அதை பார்த்துறேன். லக்ஷயா, தேஜு, எஸ். அதுக்கப்புறம் தாரணி அரசன், ஓகே. நிக்கிலேஷ், குட். சுபஸ்ரீ, வேறு லெவல், சூப்பர். பார்க்கலாமா? ரித்திகா இருக்காங்க, ரைட். ஓகே, ஆதிகேசவன், குட், சூப்பர். ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட். நம்ம 1 வேர்ட்ஸ்லேருந்தே போகலாம் இந்த சாப்டரில். ஏன்னா இந்த 1 வேர்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சில கொஷின் நம்மளோட ஷார்ட் ஆன்சர்ஸோட ரிலேட் ஆகிருக்கு. அதனால தான். ரைட்டா? ஓகே, ஆனுங்க. ரைட். நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இன் கார்பன். ரைட்டா? நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இன் கார்பன். கார்பனோட வேலன்ஸ் எலக்ட்ரான். அப்போ முதல் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் தெரியுமா? பேசிக்ஸில் இருந்தே வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்னால் என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்? யாருக்கா தெரியுமா? வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னன்னு சொல்ல முடியுமா? வேதா, எஸ். குட் ஈவினிங், வாங்க. வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னது? அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் அர்த்தம். வேலன்ஸ் எலக்ட்ரான் யாரை சொல்லுவாங்க அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானை தான் சொல்ல போகிறாங்க. ரைட்டா? அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் என்னது? இப்போ அடுத்த கேள்வி அதுதான். ஒரு ஆட்டம் இருக்குன்னா இந்த ஆட்டம் இந்த மாதிரி நிறைய ஆர்பிட்ஸில் எலக்ட்ரான்ஸ் வச்சுட்டே இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஆர்பிட்ஸ் இருக்கும். ஒரு சில எலமெண்ட்டுக்கு 1 ஆர்பிட், 2 ஆர்பிட், 3 ஆர்பிட், எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன அப்படின்னா போய்கிட்டே இருக்க போகுது. ஆர்பிட்ஸ் பெருசாக இருக்கும். இன்கேஸ் சின்ன ஆர்பிட்டாக இருக்குது அல்லது பெரிய ஆர்பிட்டாக இருக்குது, எப்படி இருந்தாலும் அவுட்டர் மோஸ்ட்னா கடைசி ஆர்பிட்டால், லாஸ்ட் ஆர்பிட்டால். அந்த லாஸ்ட் ஆர்பிட்டால் தான் என்ன சொல்ல போகிறோம் நம்ம? அவுட்டர் மோஸ்ட்னு சொல்ல போகிறோம். கெமிஸ்ட்ரியில் அது எப்படி சொல்ல போகிறாங்க அப்படின்னா வேலன்ஸ் ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேலன்ஸ் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ். இப்போது கார்பனோட வேலன்ஸ் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? அதுக்கு ஆன்சர் 4. எப்படி இதை கண்டுபிடிக்கலாம்? ரைட்டா? சூஸு மனப்படம் பண்ணிட்டேன் சார் அப்படி சொல்லாமல் நல்லா கவனிங்க. எப்பயுமே ரைட்டா, உனக்கு கொஞ்சோண்டு மட்டும் சொல்லித்தரேன். அப்புறம் நம்ம போக போக பெரிய கிளாஸுங்க அடுத்து 10th ஸ்டாண்டர்ட்லாம் வரப்போ உனக்கு இன்னும் நிறையா நான் சொல்லித்தரேன். சரியா? கவனிங்க கவனிங்க கவனிங்க, சூப்பராக நம்ம படிக்கலாம். அதாவது எப்பயுமே நியூக்ளியஸ் இருக்குது, உள்ள புரோட்டான் இருக்கா? கார்பனோட அட்டாமிக் நம்பர் அட்டாமிக் நம்பர் என்ன லெட்டரில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? இசட்டுங்கிற லெட்டரில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இசட் இஸ் ஈக்குவல் டு 6. யாருக்குப்பா இது? கார்பன்.
கார்பனோட அட்டாமிக் நம்பர் 6 அதை எழுத போகிறோம். 6னா என்ன அர்த்தம்? 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ரைட்டா? 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். சரியா? அப்போ பாருங்கள், உள்ள ப்ரோட்டான், அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் எப்பயுமே 2 எலக்ட்ரான் தான் பாருக்கும். ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் ஆல்வேஸ் தேர் வில் பி 2 எலக்ட்ரான்ஸ். எப்பயுமே எத்தனை எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும்? 2 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்க போகுது. சரியா? ஓகே. அடுத்து செகண்ட் ஆர்பிட்டில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்க போகுது? 2க்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து செகண்ட் ஆர்பிட்டில் 8 எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் நம்ம போடலாம். ஆனால் மொத்தமாகவே கார்பன் கிட்ட எத்தனை இருக்குது? 6 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட் ஆர்பிட்டில் 2 எலக்ட்ரான்ஸ் போட்டாச்சு. அடுத்து செகண்ட் ஆர்பிட்டில் மீதி இருக்கக்கூடிய 4 எலக்ட்ரான்ஸை இதில் போட்டுருங்க. ரைட்டா? ரைட். சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ நவ் டெல் மீ. ரைட்டா? நவ் டெல் மீ வாட் இஸ் தட்? ரைட். ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்குது? 4 இருக்கா? நான் தப்பாக டீச் பண்ணுறேன்னா அனன்யா? சூப்பர். ஏன்? என்ன தப்புன்னு சொல்லுங்கள். நீங்கள் ரைட்டாக சொல்லுங்கள் என்ன தப்புன்னு. என்ன மிஸ்டேக் இருக்குது? வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன? ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் 2 எலக்ட்ரான்ஸ், அடுத்து செகண்ட் ஆர்பிட்டில் 4 எலக்ட்ரான்ஸ். இப்போ நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை இருக்குன்னு? 4 இருக்குது. அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை? 4. நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் இன் கார்பன் ஆட்டம். ரைட்டா? கார்பனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை? 4 இருக்கா? அப்போ 4ங்கிறது தான் ஆன்சர். சரியா? அனன்யாக்கு யாரோ வேறு மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க போல். சரியா? திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர். யூ கேன் செக் இட் அவுட். அப்படி மிஸ்டேக்னா நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ தட் அதை நான் சரி பண்ண முடியும் உங்களுக்கு. அடுத்து சோடியம் ஹேவிங் அட்டாமிக் நம்பர் 11. சோடியம்க்கு என்ன அப்படின்னா அட்டாமிக் நம்பர் 11. ஓகே. sodium having atomic number 11. சரியா? atomic number 11. Ready to dash electron or electrons to attain nearest noble gas configuration. அப்போ உங்களுக்கு முதல் தெரிஞ்சிருக்கணும் யார் நியரஸ்ட் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது. சோடியமுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நியரஸ்ட் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன். ரைட்டா? ரைட். நியரஸ்ட் நோபல் கேஸ் இது சோடியமோட அட்டாமிக் நம்பர் என்னது? சோடியமோட சிம்பிள் Na, அதோட அட்டாமிக் நம்பர் என்னதுப்பா? 11. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது நியான் Ne, அதுதான் நோபல் கேஸ், கம்ப்ளீட்லி ஃபில்டு நோபல் கேஸ். அப்போ எத்தனை எலக்ட்ரான் வச்சுருக்க? 11 எலக்ட்ரான் இருக்குது சோடியம் கிட்ட. அப்போ ஒரு எலக்ட்ரான் வெளியே போயிடுச்சுன்னா தான் என்ன பண்ண முடியாது? நியரஸ்ட் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் நியானோட ஸ்ட்ரக்சருக்கு போக முடியும். அப்போ என்ன பண்ணணும்? ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணணும். 1 எலக்ட்ரானை இட் ஹாஸ் ரெடி டு லூஸ் 1 எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரானை வெளியே அனுப்புறதுக்கு அது ரெடியாக இருக்கணும். ஸோ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி. சரியா? ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி. ரைட். அடுத்து the element that would form anion by gaining electrons. ஒரு எலமெண்ட் இருக்கான் that would form anion. புதுசாக இருக்க மாதிரி இருக்கே. ஆனியான் என்னதுப்பா? வாட் இஸ் ஆனியான்? ஆனியான்னா நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்டுன்னு அர்த்தம். ரைட்டா? ஆனியான்னா அவங்க மேலே நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். எப்போ நெகட்டிவ் சார்ஜ் வரும்? கெய்னிங் அண்ட் எலக்ட்ரான். எப்போ நெகட்டிவ் சார்ஜ் வரப்போகுது? பை கெய்னிங் எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரானை வாங்கினா நெகட்டிவ் சார்ஜ். கரெக்டு தானே? நெகட்டிவ் சார்ஜெல்லாம் வாங்கினா நம்மளும் நெகட்டிவாக மாறிடுவோம்ல, அதுதான் நெகட்டிவ் சார்ஜ். சரியா? அடுத்து இன் அ கெமிக்கல் ரியாக்ஷன் the element that would form anion by gaining electrons. இங்கே இருக்கிறதுல யார் எலக்ட்ரானை கெயின் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா யூஸ்வலாக ஃப்ளூரின் ஜென்ரலாக கெயின் எலக்ட்ரான். பொட்டாசியம், கால்சியம் இவங்களாம் எலக்ட்ரான்ஸை கொடுப்பாங்க. they always have a tendency to donate electron. பொட்டாசியமோட சிம்பிள் இது, கால்சியமோட சிம்பிள் Ca, ஃப்ளூரினோட சிம்பிள் F, அயனோட சிம்பிள் Fe. சரியா? இதில் ஆன்சர் யார்? ஆப்ஷன் சி தான் ஆன்சர், ஃப்ளூரின். அடுத்து bond formed between a metal and non-metal atom is usually. ரைட்டா? bond formed between ஒரு மெட்டலுக்கும் ஒரு நான் மெட்டலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பாண்ட் என்னன்னு கேட்குறாங்க. ரைட்டா? மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்கும் ஆல்ரெடி 9th ஸ்டாண்டர்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸ்ராவணி மேம் போட்டிருக்காங்க. அதை செக் பண்ணி பாருங்கள். நான் திருப்பி இன்னொரு தடவை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். சரியா? ஆல்ரெடி இருக்குது, அதை எடுத்து பாருங்கள். பாண்ட் ஃபார்ம்டு பிட்வீன் அ மெட்டல், ஒரு மெட்டலுக்கும் ஒரு நான் மெட்டலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பாண்ட் என்ன? மெட்டல் ஆல்வேஸ் ஹாவ் அ டெண்டன்சி டு டொனேட் எலக்ட்ரான். மெட்டல் என்ன பண்ணுமா? மெட்டல் என்ன பண்ணுமா? எப்பயுமே டெண்டன்சி டு டொனேட் எலக்ட்ரான். எலக்ட்ரானை டொனேட் பண்ண. ரைட்டா? எலக்ட்ரான் எப்பயுமே டொனேட் பண்ண ட்ரை பண்ணுவான்.
சரி ஓகே, நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக அப்லோட் ஆகலைன்னு நினைக்கிறேன். இம்பார்ட்டன்ட் கொஷின் நான் அப்லோட் பண்ண சொல்லிடுறேன். மேம் பண்ணுவாங்க, இல்லை நான் பண்ணிடுறேன். சரியா? ஸோ அப்லோட் பண்ணலை. மேக்ஸ் இருக்குது, சயின்ஸ் இல்லை, நான் சயின்ஸ் பண்ண சொல்லிடுறேன். ரைட்டா? இப்போதைக்கு இல்லை, நான் பண்ண சொல்லிடுறேன். ரைட்டா? ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இப்போதைக்கு கொடுக்க முடியாது, இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே நான் பண்ணிடுறேன். ரைட்டா? சரி, ஓகே. கவனிங்க. ஸோ அப்போ மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்கு இருக்கக்கூடிய பாண்ட் என்ன அப்படின்னா, இட் இஸ் கால்ட் அயோனிக் பாண்ட். அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பாண்ட் பேர் என்னது? அயோனிக் பாண்ட் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. சரியா? ரைட். நெக்ஸ்ட், டேஷ் காம்பவுண்ட்ஸ் ஹேவ் ஹை மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட்ஸ். ஹை மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் யாருக்கு இருக்க போகுது? ஹையாக மெல்டிங் பாயிண்ட்டும் பாய்லிங் பாயிண்ட்டும் யாருக்கு இருக்க போகுது அப்படின்னா அயோனிக் பாண்ட்ஸ். ரைட்டா? யார் யாரெல்லாம் அயோனிக் பாண்ட் இருக்கவங்களா எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா NaCl. NaCl வந்து ஒரு அயோனிக் பாண்ட். சரியா? உங்கள் ஸ்கூல்லலாம் எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா படித்து வச்சுக்கோ. இன்னும் ஹையர் கிளாஸஸ் போக 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 உனக்கு இதெல்லாம் தேவை. அயோனிக் பாண்டு தான் எனது ஹையஸ்ட் மெல்டிங் பாயிண்ட்டு அண்டு பாய்லிங் பாயிண்ட் இருக்கக்கூடியது. சரியா? 8க்கும் அப்லோட் பண்ணிடலாம்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோவலன்ட் பாண்ட் இஸ் ஃபார்ம்டு பை ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அயோனிக் பாண்ட் எப்படிப்பா ஃபார்ம் ஆகும்? அயோனிக் பாண்ட் ஆல்வேஸ் ஃபார்ம்டு. ரைட்டா? அயோனிக் பாண்ட் ஃபார்ம்டு பை ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறப்ப சோடியம் கிட்ட இருந்து குளோரினுக்கு என்ன பண்ணுமா? எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அப்படி எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால உருவாகிற பாண்டு பேர் அயோனிக் பாண்டு. அதே இது கோவேலன்ட் பாண்டுனா ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான். ஹைட்ரஜனும் ஆக்சிஜன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண போகிறாங்க? எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. யாரும் யாரோட எலக்ட்ரானையும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. தே ஆர் கோயிங் டு ஷேர் தேர் எலக்ட்ரான்ஸ். அவங்க என்ன பண்ண போகிறாங்க? எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ண போகிறாங்க. ஓகே, அடுத்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் ஆர் கால்ட் அஸ் டேஷ் பிகாஸ் தே ரிமூவ் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் அதர்ஸ். ரைட்டா? ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ன்றது தே ஆர் கால்ட் எலக்ட்ரான் அக்செப்டார்ஸ். ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா வீடு பார்க்குற ஏஜென்ட்னா என்ன அர்த்தம்? வீடு பார்க்குற ஏஜென்ட்னா என்ன சொல்லுவாங்க? வீடு காமிக்கிறவங்க. சரியா? புரோக்கர். வீடு ஹவுஸ் புரோக்கர். வீடு பார்க்குறதுக்கு புரோக்கர் அப்படின்னா வீடு காலியாக இருக்குன்னா அது என்ன பண்ணுவாங்க? நம்மளுக்கு பார்த்து கொடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? வீடு காலியாக இருக்கிறத நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ரைட்டா? இந்த மாதிரி இங்கே வீடு இருக்குது அப்படின்னு கைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா என்ன பண்ண போகுது? யாராவது ஒருத்தவங்க எலக்ட்ரானை கொடுத்தாங்கன்னா அவங்ககிட்ட வாங்கிக்குவான். எலக்ட்ரான் ரிமூவ் ஆனால் அது பேர் என்னது? ஆக்சிடேஷனுங்கிற ப்ராசஸ்க்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஃபஸ்ட்டு ஆக்சிடேஷன் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான் அர்த்தம். எலக்ட்ரான் ரிமூவ் ஆகுதுன்னு அர்த்தம். அதே தான் இப்போ எலக்ட்ரான் ரிமூவ் ஆகிறதுக்கு பேர் தான் ஆக்சிடேஷன். எலக்ட்ரான் வெளியே போயிடுச்சுன்னா அது பேர் என்னது? ஆக்சிடேஷன் சொல்ல போகிறாங்க. இப்போது அந்த எலக்ட்ரான் வெளியே போகிறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணணும்? அப்போ ஒருத்தவங்ககிட்ட எலக்ட்ரான் ஒரு வீடு வாடகைக்கு போகணும். அப்போ புரோக்கர் கிட்ட கொடுக்குறாங்களா? புரோக்கர் பேர் தான் ஏஜென்ட்டு. அதே மாதிரி அந்த எலக்ட்ரான் வெளியே போகணும். அந்த எலக்ட்ரான் யார் வாங்கிக்கிறா? வேற ஒருத்தவங்க வாங்கிக்கிறாங்க. அந்த வாங்கிக்கிறவங்க பேர் தான் என்ன அப்படின்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு சொல்ல போகிறாங்க. தேர் கால்ட் எலக்ட்ரான் அக்செப்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து, elements with stable electronic configuration have 8 electrons in their valence shell. They are noble gas. ரைட்டா? அவங்களோட அவுட்டர் மோஸ்ட்ல 8 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க பேர் தான் என்னது? நோபல் கேஸ்னு சொல்ல போகிறாங்க. ரைட்டா? ஓகே, சரியா? சூப்பர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 1. கொஷின் ஆன்சர் பார்க்கலாமா? கொஷின் ஆன்சர் கண்டிப்பாக என்ன அப்படின்னா there will be a இம்பார்ட்டன்ட் கொஷின். உனக்கு தெரியும் நம்ம சேனல் யூஸ்வலாக எக்ஸாம் டைமில் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது. அண்ட் ஒன் மோர் திங், ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, திஸ் மிட் டேர்ம் டெஸ்ட் இஸ் கேனாட் பி ப்ரிடிக்டட். மிட் டேர்ம் டெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் முடிஞ்சிருச்சு, ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஆரம்பிச்சிருச்சு, ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஆரம்பிக்கவே இல்லை. ஸோ வி கேனாட் ப்ரிடிக்ட். ரைட்டா? அப்போ என்ன அப்படின்னா வி ஆர் ஜஸ்ட் ஃபாலோயிங் ஒரு ஷெடியூல்.
அந்த ஷெடியூலை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள் ரைட்டா. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்கிறீங்க, ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் மந்த்லி டெஸ்ட் மாதிரி வச்சு முடிச்சிட்டாங்க, ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் செகண்ட் மிட்டமே கிடையாது. ஸோ இதில் யாரை நம்ம எய்ம் பண்ணி போட முடியும்? கரெக்ட் தானே? ஸோ எல்லாத்துக்கும் காமனாக வி ஹாவ் அ டேட்ஸ். நாங்கள் ஸ்லாட் வந்து காமனாக போல் போட்டு நிறைய கேட்டப்போ எது மெஜாரிட்டியாக இருக்கோ, எத்தனை பேரோட மெஜாரிட்டியாக என்ன வந்திருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் வீடியோஸ் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் இந்த மாதிரி ஷெடியூல்ஸ் கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் மோஸ்ட்டாக எங்களுக்கு வந்து ரிப்போர்ட் படி என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், இந்த வீக் உனக்கு என்ன கொடுத்துருவோம், அப்போ யூ வில் பி கெட்டிங் ஆல் த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அப்போ இந்த வீக் என்ன பண்ணிடும், உனக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் வந்துடும், நீ அப்போ அது எல்லாமே வாங்கிக்கலாம். அதுதான் விஷயம் ரைட்டா. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹவு டு ஆட்டம்ஸ் அட்டைன் நோபல் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்? சாரிப்பா. ரைட். ஒவ்வொரு எலமெண்ட்டும் எப்படி நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனை அட்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ரைட்டா. ஓகே. என்னது இது யுவஸ்ரீ, நீங்களா கொஷின் கிட்ட நீங்களே ஆன்சர் பண்ணுறீங்க? யூஸ்வலாக என்ன கொஷின் கேட்டேன் நான், என்ன கொஷின் கேட்டேன் உங்களை எதுவுமே கொஷின் கேட்கவே இல்லையே. ஓகே, டோன்ட் டேக் இட் பர்சனல் சரியா. யாரையும் டார்கெட் பண்ணிடலாம், நம்ம சேனலில் கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்க சரியா. 9th ஸ்டாண்டர்டுக்கு எனக்கு கொடுத்துருக்க ஷெடியூல், அதாவது 10th ஸ்டாண்டர்டுக்கு நிறைய வீடியோஸும் 9th ஸ்டாண்டர்டுக்கு கொஞ்சம் கம்மியாக வருது, நீங்கள் ஃபீல் பண்ணுறத ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட். பட் வி ஆர் ட்ரைங் டு டூ இட். உங்களுக்கே தெரியும் எத்தனை பேர் இருக்கோன்னு. யார் யார் இருக்கா? நான் இருக்கேன், ஜன்ஸ்ருதி மேம் இருக்காங்க, ஸ்ராவணி மேம் இருக்காங்க, ஆஷா மேம் இருக்காங்க, தமிழன் சார், அதுக்கப்புறம் யாழ் சார். 6 பேர் தான் நம்ம சேனலில் இருக்கும். எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்குது பார்த்தியா? 9th ஸ்டாண்டர்டில் 5 சப்ஜெக்ட் இருக்குது, 10th 5 சப்ஜெக்ட் இருக்குது, 11th 6 சப்ஜெக்ட் இருக்குது, 12th 6 சப்ஜெக்ட் இருக்குது. 6 + 6 12, 24 சப்ஜெக்ட்ஸ். இப்போ 24 சப்ஜெக்ட்ஸை நாங்கள் எல்லாருமே எடுக்கணும் அப்படின்னா எப்படி எடுக்க முடியும்? ஆனால் எவ்வளோ ட்ரை பண்ணி எவ்வளோ தூரத்துக்கு எடுக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நாங்களும் எடுத்துகிட்டு தான் இருக்கோம். இது போக பெய்டு பேட்சஸ் இருக்குது, யூடியூப் கிளாஸஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம். நான் தான் சொல்கிறேன், கட்டாயமாக உன்னோட எக்ஸாமுக்கு தேவையானது எக்ஸாம் டைமுக்கு முன்னாடி வந்துடும். பட் இந்த செகண்ட் மிட்டமை பொறுத்த வரைக்கும் வி கேனாட் ப்ரெடிக்ட் இட். அது வந்து ஒரு பிளான் பண்ணி பண்ண முடியாது. இப்போ ஹாஃப் ஏலியா எல்லாத்துக்குமே 1 or 2 days தான் வித்தியாசப்பட போது, இல்லைனா இதுதான் டேட்டுன்னு தெரியும். அதனால் ஹாஃப் ஏலியெல்லாம் ஷுவராக நம்ம அடித்து சொல்லலாம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி இருக்கப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செகண்ட் மிட்டமுக்கு கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி நம்ம அதாவது இப்போ தான் சொல்கிறது இல்லை, முன்னாடிந்தே நடத்துகிறப்பே சொல்லியிருப்போம், இந்த சாப்டர் படிங்க, இந்த சாப்டரில் இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட், இது இம்பார்ட்டன்ட்னு சொல்லி தான் இருக்குது. அதனால் டெஃபினட்டாக உனக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரியா. ரைட். ஹவு டு ஆட்டம்ஸ் அட்டைன் நோபல் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்? ஒவ்வொரு ஆட்டமும் எப்படி நோபல் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை அட்டைன் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா. ரைட், கவனிங்க. ஆட்டம்ஸ் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் ரைட்டா. தஞ்சாவூரில் எக்ஸாம் ஆரம்பிச்சிருச்சா? அவங்க எதாவது 10 நாள் சொன்னப்பதே எக்ஸாம் ஆரம்பிச்சிருச்சுன்னு சாஸ்திரா. ரைட், நல்லா படிங்க. ஆட்டம்ஸ் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் அதர் தேன் இன்னர்ட் கேஸ் ரைட்டா. இன்னர்ட் கேஸ் மட்டும் யாரோடையும் கம்பைன் ஆக மாட்டாங்க. பட் மித்த எல்லாருமே ஒருத்தர் இன்னொருத்தரோட கம்பைன் ஆக போகிறாங்க. எதுக்கு கம்பைன் ஆக போகிறாங்க? அதுதான் அங்கே விஷயம். கம்பைன் டு ஃபார்ம் மாலிக்யூல்ஸ் பிகாஸ் தே ஹாவ் இன்கம்ப்ளீட் வேலன்ஸ் ஷெல். வேறஸ் இன்னர்ட் கேஸுக்கு என்னப்பா இருக்குது? இன்னர்ட் கேஸுக்கு கம்ப்ளீட் வேலன்ஸ் ஷெல். அவங்களோட வேலன்ஸ் ஷெல்லு, அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லு, கடைசி ஷெல்லு முழுசாக நிரம்பி இருக்கு. இவங்களுக்கு முழுசாக நிரம்பி இல்லவே இல்லை. அதனால் தே ஆர் incomplete valence shell and tend to attain a stable electronic configuration ரைட்டா. அவங்க என்ன பண்ண போகிறாங்க? அப்போ இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸை வாங்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஸ்டேபிளாக இருக்கிறத அட்டைன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்போ எப்படி அட்டைன் பண்ணலாம்? ஆட்டம் கேன் கம்பைன் எய்தர் எப்படி கம்பைன் ஆகலாம்? ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டமோட பை ரைட்டா பை transfer of valence electron from one atom to another or sharing of valence electron. ஒன்று கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர்.
எலக்ட்ரானை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மூலமாக அல்லது ஷேர் பண்ணுறது மூலமாக, ரெண்டு விதத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் என்ன பண்ணலாம், they can do it. அடுத்து NaCl is insoluble in கார்பன் டெட்ராக்ளோரைடா. கார்பன் டெட்ராக்ளோரைடுனா என்னது, கார்பன் டெட்ராக்ளோரைடுன்னு CCl4. கார்பன் டெட்ராக்ளோரைடுங்கிறது என்னது, CCl4. கார்பன்னா ஒன்று, டெட்ராக்ளோரைடுனா என்னது, Cl4. டெட்ரானா 4 குளோரைடு, 4 குளோரைடு இருக்கிறதுனால CCl4. பட் soluble in water. NaCl என்னது, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சால்ட் இருக்குல்ல, டேபிள் சால்ட்டுன்னு சொல்லுவோம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சால்ட்டுக்கு பேர் என்னது, டேபிள் சால்ட்டு. ரைட்டா, டேபிள் சால்ட்டு. நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சால்ட்டை தான் நம்ம டேபிள் சால்ட்டு சொல்ல போகிறோம். அது தண்ணியில் கரை தான், ஆனால் கார்பன் டெட்ராக்ளோரைடில் கரையிலையா, ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, NaCl is a அயோனிக் காம்பவுண்டு. ரைட்டா, அயோனிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா போலார் சால்வெண்ட்ஸில் தான் கரையும். என்ன சார் புது புது வார்த்தையாக வருது, நீங்கள் NaCl is அயோனிக் காம்பவுண்ட், அதாவது போலார் சால்வெண்ட்டில் கரையும். அயானிக்னா என்ன அர்த்தம், அவங்ககிட்ட ப்ளஸ் மைனஸ்ன்னு இருக்குது. யார் இங்கே ப்ளஸ், யார் இங்கே மைனஸ், Na வந்து ப்ளஸ்ஸாகவும் Cl வந்து மைனஸாகவும் இருப்பாங்க. சரியா, போலார் சால்வெண்ட்னா அந்த சால்வெண்ட்லேயும் ப்ளஸ் மைனஸ் இருக்கும், அதுக்கு பேர் தான் போலார் சால்வெண்ட். வாட்டர் மாலிக்யூல் இருக்குல்ல, வாட்டர் மாலிக்யூல் இஸ் அ போலார் சால்வெண்ட். வாட்டர் மாலிக்யூலில் பார்த்திங்க அப்படின்னா H ப்ளஸ்ஸு OH மைனஸ்னு இருக்கும். தண்ணி உள்ளுக்குள்ளே தண்ணியை பிரித்து பார்த்தோன்னா அப்படி தான் இருக்கும், உள்ளே அப்படி தான் இருக்கும், H ப்ளஸ் OH மைனஸ்னு. அப்போ இந்த மாதிரி ப்ளஸ் மைனஸில் இருக்கவங்க ப்ளஸ் மைனஸாக இருக்க காம்பவுண்டில் கரையுமா, அதாவது soluble in polar solvent and like water and insoluble in non-polar solvent. கார்பன் டெட்ராக்ளோரைடு இருக்குல்ல, இது நான் போலார், அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் கிடையாது. வேறு யாரெல்லாம் சார் நான் போலாருக்கு எக்ஸாம்பிள், வேறு நான் போலார் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா பென்சின், கார்பன் டெட்ராக்ளோரைடு இதெல்லாம். ஸோ CCl4 is a ஆர்கானிக் காம்பவுண்டு, hence it is insoluble in water. ரைட்டா, அதனால் என்ன நம்மளோட NaCl இதில் டிசால்வ் ஆகாது. சரியா, அதனால் NaCl என்ன பண்ணாதுப்பா, டிசால்வ் ஆகாது. ரைட்டா, NaCl என்ன பண்ணாது, டிசால்வ் ஆகாது. கிளியரா, இஸ் தட் கிளியர்? ஓகே, சூப்பரா. ரைட், அடுத்து எக்ஸ்பிளைன் ஆக்டெட் ரூல் வித் எக்ஸாம்பிள். ஆக்டெட் ரூல் என்னது, ரைட்டா, ஆக்டெட் நீ இந்த பாஷா படம் பார்த்துருக்கியா, பாஷா ரஜினியோட பாஷா படம், அதில் சொல்லுவாங்க 8 8 மனுஷ வாழ்வை பிரிச்சுக்கோ அப்படின்னு ஒரு பாட்டு வரல. அந்த மாதிரி இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா தன்னோட அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ஸ் எப்பயுமே 8 8 இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கலாம். 8 இருந்தால் நாங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 8 கட்டையில் பாடுங்கன்னு சொல்லுவாங்களே, சரி க ம ப த நீ சா. ஃபஸ்ட்டு சால தான் ஆரம்பித்தோம், திருப்பி 8 1 பாரு, 8 1 திருப்பி சா தான் ஆரம்பிக்குது. ஸோ சால ஆரம்பித்து திருப்பி சா, அந்த மாதிரி 8 8. அதனால் எப்பயுமே இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே 8ங்கிறது ஒரு ஸ்பெஷலைஸ்டு நம்பர் மாதிரி. The tendency of an atom to have 8 electrons, ரைட்டா, 8 electrons in the outermost அல்லது வேலன்ஸ் ஷெல், அவுட்டர்மோஸ்ட்னு சொல்லலாம் அல்லது வேலன்ஸ் ஷெல்லுன்னு சொல்லலாம், இஸ் கால்ட் ஆக்டெட் ரூல் ஆர் ரூல் ஆஃப் 8ன்னு கூட சொல்லுவாங்க. ரைட்டா, ரூல் ஆஃப் 8ன்னு கூட சொல்லுவாங்க. சரியா, ரூல் ஆஃப் 8ன்னு கூட சொல்லுவாங்க. ரைட்டா, பாருங்க, சோடியம் வித் அட்டாமிக் நம்பர் 11 will readily lose 1 electron. என்ன பண்ணுமா, இது ஒரு எலக்ட்ரானை கொடுத்ததுக்கப்புறம் இட் பிகம் நியான்ஸ் ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், நியானோட ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். கவனிங்க, சோடியம் எப்படி இருக்கும் தெரியுமா, சோடியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி ஒரு ப்ளஸ் சார்ஜ் போட்டுட்டோம், இதுதான் சோடியமோட அரேஞ்ச்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டு, அடுத்து செகண்ட் ரவுண்டு, அடுத்து தேர்ட் ரவுண்ட். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் எங்கே இருக்கும் தெரியுமா, இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் இது பாசிட்டிவ் சார்ஜ் உள்ள ப்ரோட்டான் இருக்குது, இங்கே 2 எலக்ட்ரான். அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்க அப்படின்னா 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 1 2 3 4 5 6 7 8. அதுக்கப்புறம் இங்கே ஒரு எலக்ட்ரான், மொத்தம் 11 இருக்கணும், உள்ள 2, அதுக்கப்புறம் 8. இன்கேஸ் இந்த ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்கேஸ் இஃப் இட் கிவ்ஸ் திஸ் எலக்ட்ரான், இந்த எலக்ட்ரானை கொடுத்துருச்சுன்னா அப்போ என்ன ஆகிடும், இது டெலீட் ஆகிடுமா, இதுவும் என்ன பண்ணிவிடும், இதுவும் வெளியே போய்டும், இதுவும் போய்டும். இப்போ பாருங்கள், இது என்னது, அவுட்டர் மோஸ்ட்டில் 8 எலக்ட்ரான்ஸ் வந்துருச்சா,
அவுட்டர் மோஸ்ட்டில் 8 எலக்ட்ரான்ஸ் இருந்தால் ஸ்டேபிள், ரைட்டா? ஸ்டேபிள். அப்போ ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனுக்கு வந்துடுச்சு. ஸோ அப்போ இந்த மாதிரி அவுட்டர் மோஸ்ட்டில் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்க மாதிரி உருவானாங்கன்னா அவங்க தான் அது ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், ஆக்டெட் ரூல் அப்படின்னு சொல்ல போகிறோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாண்ட், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பாண்டெல்லாம் இருக்குது நம்மக்கிட்ட அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரைட்டா? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாண்ட், என்னென்ன பாண்ட் இருக்குது ஜென்ரலாக? மெயினாக நம்மக்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா 3 டைப் இருக்குது. ஒன்று அயானிக் பாண்டு, இன்னொன்று கோவேலண்ட் பாண்டு, இன்னொன்று கோஆர்டினேட் கோவேலண்ட் பாண்ட். டிபெண்ட்ஸ் அப்பான் த கம்பைனிங் ஆட்டம். எந்தெந்த ஆட்டம்ஸ் ஒன்றா சேருதோ அதை பொறுத்து அயானிக் பாண்டு, கோவேலண்ட் பாண்டு, கோஆர்டினேட் கோவேலண்ட் பாண்ட் அப்படின்னு என்ன பண்ண போகுது? பிரிய போகுது. நம்மளுக்கு பாண்ட்ஸு இதை பொறுத்து தான் பிரிய போகுது. அயானிக்கு, கோவேலண்ட்டு, கோஆர்டினேட் கோவேலண்ட்டுன்னு பிரிய போகுது, ரைட்டா? All the elements differ with each other in their valence shell electronic configuration, right? All the elements differ with each other in the valence shell. ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸ்க்கும் வேலன்ஸ் ஷெல்லில் வேறு வேறு மாதிரி என்ன பண்ண போகுது? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்க போகுது, ரைட்? ஸோ த வே இன் விச் தே கம்பைன், அப்போ அவங்க கம்பைன் ஆகக்கூடிய விதமும் வேறு வேறு மாதிரி இருக்க போகுது. ஒவ்வொருத்தவங்களும் வேறு வேறு மாதிரி வடிவத்தில் இருக்காங்கன்னா அவங்க ரெண்டு பேர் எல்லோரும் சேர்றதும் வேறு வேறு விதத்தில் தான் சேர போகிறாங்க. ஸோ த வே இன் விச் தி கம்பைன் டு ஃபார்ம் காம்பவுண்ட் இஸ் ஆல்சோ டிஃபர். தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் பாண்டிங் பாசிபிள் பிட்வீன் ஆட்டம் விச் மேக்ஸ் தம் மாலிக்யூல். அப்போ ஆட்டம் தனித்தனியாக இருக்க ஆட்டமெல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு மாலிக்யூலாக கிடைக்க போகுது. அந்த மாலிக்யூலாக கிடைக்கிறதுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ண போகிறாங்க? அந்த மாலிக்யூலாக ஃபார்ம் ஆகிறதுக்கு எப்படி பாண்டு நடக்க போகுது? அதுக்கு காரணம் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். இப்போ பாருங்கள், டிபெண்டிங் ஆன் த டைப் ஆஃப் பாண்ட் தே ஷோ டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் ப்ராப்பர்ட்டிஸ். பாண்டை பொறுத்து அதோட கேரக்டரும் அதோட ப்ராப்பர்ட்டியும் வேறு வேறு மாதிரி இருக்க போகுது. அப்படி என்ன பாண்டு தான் சார் இருக்குது? டைப்ஸ் ஆஃப் பாண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சதில் அயானிக் பாண்டு, கோவேலண்ட் பாண்டு, அதுக்கப்புறம் கோஆர்டினேட் கோவேலண்ட் பாண்ட். அயானிக் பாண்ட் என்னது? கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான். அயானிக் பாண்ட் என்னது? கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான். எலக்ட்ரான் கம்ப்ளீட்டாக என்ன ஆகிடும்? ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். கோவேலண்ட் பாண்ட் என்னது? ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான், ரைட்டா? ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான். இங்கே என்ன அப்படின்னா இதுவும் கிட்டத்தட்ட ஷேரிங் தான். இது என்ன அப்படின்னா ஒருத்தவங்க மட்டும் ஷேர் பண்ண போகிறது, ரெண்டு பேர் ஷேர் பண்ண போகிறது இல்லை, ஒரு ஆட்டம் ஷேர் பண்ண போகுது. ஒரு ஆட்டம் ஷேர் பண்ணி பாண்டை ஃபார்ம் பண்ண போகிறாங்க, ரைட்டா? தட் இஸ் கோயிங் டு பி கோஆர்டினேட் கோவேலண்ட் பாண்ட். அடுத்து கரெக்ட் த ராங் ஸ்டேட்மெண்ட். இங்கே இருக்க இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் ஏதோ ஒன்று ராங், அது என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாமா? அயானிக் காம்பவுண்ட்ஸ் டிசால்வ் இன் நான் போலார் சால்வெண்ட். இப்போ தான் நம்ம படித்த ஒன்வேர்டில் நான் எதுக்கு ஒன்வேர்ட் படிக்க சொன்னேன்னு தெரியுதா? ஸோ அயானிக் காம்பவுண்ட்ஸ் டிசால்வ் இன் போலார் சால்வெண்ட், நாட் நான் போலார் சால்வெண்ட். அப்போ ஃபஸ்ட் ஒன் என்னது? ராங். கோவேலண்ட் காம்பவுண்ட்ஸ் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி இன் மோல்டன் ஆர் சொல்யூஷன். கோவேலண்ட் பாண்டில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது. மோல்டன் சொல்யூஷன் என்னது? மோல்டன் சொல்யூஷன் அப்படின்னா உருகிய, மெல்ட் ஆனதுக்கப்புறம், ரைட்டா? மெல்ட் ஆனதுக்கப்புறம் உருகி போயிடுச்சு, உருகினதுக்கப்புறம், ரைட்டா? உருகி போயிடுச்சு உருகினதுக்கப்புறம், சரியா? அடுத்து அயானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் சால்யூபிள் இன் போலார் சால்வெண்ட், ரைட்டா? ஸோ இதில் தான் டிசால்வ் ஆகும், போலார் சால்வெண்ட்டில் தான் டிசால்வ் ஆக போகுது. அயானிக் காம்பவுண்ட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி இன் மோல்டன் ஆர் சொல்யூஷன் ஸ்டேட். கோவேலண்ட் காம்பவுண்ட்ஸ் ஆர் நான் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. கோவேலண்ட் காம்பவுண்ட்ஸ் என்னது? நான் கண்டக்டர்ஸ். அப்போ கரெக்ட் த ராங் ஸ்டேட்மெண்ட். ரெண்டுமே என்னது? தப்பு தான், அவங்க தான் கொடுத்துருக்காங்க. இந்த ராங் ஸ்டேட்மெண்ட்டை கரெக்ட் பண்ணுங்கள். அயானிக் காம்பவுண்ட்ஸ் டிசால்வெண்ட், இதை எடுத்துகிட்டு எழுதணும் போலார் சால்வெண்ட்டுன்னு. கோவேலண்ட் காம்பவுண்ட்ஸ் டூ நாட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. அயானிக் காம்பவுண்ட்ஸ் மட்டும்தான் எலக்ட்ரானை கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும் அப்படிங்கிறதா ஸ்டேட்மெண்ட். கம்ப்ளீட் த டேபிள் given below. இந்த டேபிள் என்ன பண்ணணுமா? கம்ப்ளீட் பண்ணணுமா? ஸோ அட்டாமிக் நம்பர் கேட்டிருக்காங்க. எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும்? எலக்ட்ரான் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்க போகுது? ஸோ 3 எலக்ட்ரான் இருக்குன்னா 1s2, அதுக்கப்புறம் 2s1. 3 எலக்ட்ரான் இருக்குல்ல, 1s2 2s1 எழுதணும், சரியா? 1s2 2s1. அடுத்து பேலன்ஸ் எலக்ட்ரான் பாருங்கள், 2 தான் செகண்ட் ஆர்பிட், ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்க போகுது. அப்போ பேலன்ஸ் எலக்ட்ரான் 1. லிவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் தெரியுமா உங்களுக்கு? யாருங்க லிவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் தெரியும்? அதாவது வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம ஒரு டாட் போட்டு வச்சா போதும். டாட், ஒரே ஒரு எலக்ட்ரான் தானே இருக்குது, அப்போ ஒரு டாட் வச்சா போதும். ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கனால ஒரு டாட் மட்டும் வச்சா போதும். அடுத்து போரானை பொறுத்த வரைக்கும் என்னது? 1s2
2s2 2p1 இந்த மாதிரி இருக்கும் ரைட்டா. 1s2 2s2 2p1 வரப்போகுது. அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் இங்கே செகண்ட் ஆர்பிட்டில் ஒரு எலக்ட்ரான் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இதுவும் செகண்ட் ஆர்பிட், இதுவும் செகண்ட் ஆர்பிட், டோட்டலாக 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், லெவிஸ் டாட் ஸ்ட்ரக்சரில் போரானை போட்டு 3 டாட் வைக்கணும் ரைட்டா. போரான் போட்டு போரானை சுற்றி 3 டாட் வச்சுருங்க ரைட்டா. இதுதான் லெவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் போரான், போரானோட லெவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர். அடுத்து ஆக்சிஜன். ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் என்னது, அட்டாமிக் நம்பர் 8 தான். அப்போ 1s2 2s2 2p4ன்னு வரப்போகுது ரைட்டா. 2p4. அப்போ அவுட்டர் மோஸ்ட் என்னது, செகண்ட் ரவுண்டு. முன்னாடி 2 2ன்னு இருந்தால் அதான் செகண்ட் ஆர்பிட்னு அர்த்தம், அதான் லாஸ்ட் ஆர்பிட். ஸோ அப்போ அதில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 4 + 2 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ ஆக்சிஜனை சுற்றி என்ன பண்ணணும், நம்ம லூவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் வரையணும்னா இந்த மாதிரி டாட் 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 டாட்டாக போட்டு வைக்க போகிறோம் ரைட்டா. டாட் டாட்டாக வைக்க போகிறோம் ரைட்டா. சரியா, ரைட். டாட் டாட்டாக போட போகிறோம். ரைட், கிளியர், ஓகே. நெக்ஸ்ட், draw the electron distribution diagram ரைட்டா. electron distribution diagram for the formation of carbon dioxide. கார்பன் டை ஆக்சைடோட எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் டயக்ராம் நம்ம வரையணுமா ரைட்டா. கார்பன் டை ஆக்சைடு எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமா, டயக்ராம் வரையணுமா. வரைஞ்சிடலாமா. கார்பன் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு 9th ஸ்டாண்டர்டுக்கு நாளைக்கு சோஷியல் அண்ட் இங்கிலீஷ் எக்ஸாமா. டோன்ட் வரி, டுடே வீடியோ அப்லோட் பண்ண சொல்கிறேன் ரைட்டா. நெக்ஸ்ட் அடுத்தடுத்து அவர் டீச்சர்ஸ் வில் கம் அண்ட் அப்லோட். ஸோ இப்போ என்ன பண்ணணும், நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடுலாம் எப்படி இருக்கும், கார்பன் இந்த பக்கம் ஒரு ஆக்சிஜன், இந்த பக்கம் ஒரு ஆக்சிஜன் தான் கார்பன் டை ஆக்சைடாக ஃபார்ம் ஆகிருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம கார்பன் வரைஞ்சிடலாமா. நியூக்ளியஸ், அதுக்கப்புறம் இதோட ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டு, அதுக்கப்புறம் அதோட செகண்ட் ஆர்பிட். ஓகேவா, ரைட். அதே மாதிரி ஆக்சிஜனுக்கும் ஃபர்ஸ்ட் ஆர்பிட் இருக்குமா. ரைட்டா. இது ஒன்று, அடுத்த ஒரு ஆக்சிஜன். இதுதான் ஃபஸ்ட்டு வரைஞ்சிருக்கணும், நான் மறந்துட்டேன் இருங்க ரைட்டா. ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா டயக்ராம்ஸ் we have to draw like this. சரியா, ஓகே, ரைட். என்னடா அவன் வேணா ஏதோ மெசேஜ் அனுப்பிச்சிட்ருக்கீங்க, ஏன்னா சார் ரிப்ளை பண்ணுங்கன்னு ஒருத்தர் அனுப்புகிறான், சார் ரிப்ளை பண்ணாதீங்கன்னு ஒருத்தர் அனுப்புகிறான். ஏண்டா நீங்கள் வேலிடாக கொஷின் கேட்டிங்கன்னா நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல தான் செய்வேன். நீங்கள் ஆனால் வேலிடாக கேட்கணும். நீங்கள் எங்கே நீங்கள் வந்து ஃபன் பண்ணிகிட்ருக்கீங்க, அப்புறம் எப்படி நான் அதுக்கு ரிப்ளை பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ கார்பன் அதுக்கப்புறம் ஆக்சிஜனை நம்ம வரைஞ்சிட்டோம். சரியா, கார்பன் அண்ட் ஆக்சிஜன் நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதில் நம்ம செக் பண்ண போகிறோம் என்னென்ன இருக்குன்னு. செக் பண்ணலாமா.
ஸோ இப்போ எலக்ட்ரான்ஸோட கவுண்ட் போட்டுடலாமா? எலக்ட்ரான்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு. கார்பன் என்னது அட்டாமிக் நம்பர் என்னது? கார்பனோட அட்டாமிக் நம்பர் என்னது? கார்பன் அட்டாமிக் நம்பர் வந்து 6. ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் 8. இங்கேயும் ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் 8. ஸோ அப்போ ஃபஸ்ட் என்னது உள்ள ஃபுல்லாக ப்ரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்க போகுது. அப்போ இவங்க கம்பைன் ஆனாங்கன்னா எப்படி கம்பைன்? தே ஆர் கோயிங் டு ஷேர் த எலக்ட்ரான்ஸ். அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஷேர்டு, ரைட்டா? அவங்க எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ண போகிறாங்க? ஷேர் பண்ணிக்க போகிறாங்க, ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எலக்ட்ரான் கார்பனோட எலக்ட்ரானை நான் எல்லோ கலரில் வைக்கிறேன், சரியா? கார்பனோட அவுட்டர் மோஸ்ட்டில் இருக்கக்கூடிய 4 எலக்ட்ரான்ஸ், அதான் நான் எல்லோ கலரில் வச்சுருக்கேன். எல்லோ கலர்லாம் கார்பனோட எலக்ட்ரான். க்ரீன் கலர் எல்லாமே என்ன அப்படின்னா இந்த ஆக்சிஜனோட எலக்ட்ரான், சரியா? இந்த ஆக்சிஜனுக்கு அவுட்டர் மோஸ்ட்டில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்னு சொன்னோம்? 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு சொன்னோமா, ரைட்? 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, ரைட்? அந்த க்ரீன் கலர் எல்லாம் 6 எலக்ட்ரான்ஸ், சரியா? இந்த பக்கமும் அதே மாதிரி இதுக்கும் 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குமா? Here also there will be 6 electrons. Okay. சரியா? 6 electrons இருக்கு. இப்போ இது கனெக்ட் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8, ரைட்டா? இங்கே ஒரு 6, இதுலேயும் அவுட்டர் மோஸ்ட்டில் 1 2 3 4 5 6 7 8, 8 எலக்ட்ரான்ஸ் அந்த மாதிரி இருக்கா? ஸோ அவுட்டர் மோஸ்ட்டில் 8 எலக்ட்ரான்ஸ் அந்த மாதிரி மாறிடுச்சு. ஸோ அப்போ இதுலேயும் 8 வந்துருச்சு, இதுலேயும் 8 வந்துருச்சு, இதுக்கும் 8 வந்துருச்சு. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா கம்பைனிங். இந்த மாதிரி தான் என்ன பண்ண போகுது நம்மளுக்கு ஆக்சிஜன்ஸ், கார்பன் டை ஆக்சைடு இஸ் கோயிங் டு ஃபார்ம். இந்த மாதிரி தான் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆக போகுது, ரைட்டா? என்ன கேட்குறீங்க? ஐ ஹவ் ஒன் டவுட். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ட்ரான் ஆன் மிடில் சைட் ஆஃப் த வேலன்ஸ் ஷெல், ஒய் இட் cannot be drawn on the top of the valence shell or not at the... இதையே மேலே வரையக்கூடாதுன்னு கேட்குறீங்களா? இங்கே வரைஞ்சதை ஏன் இங்கே வரையக்கூடாதுன்னு கேட்குறீங்களா? வரைஞ்சிக்கோங்க. இப்படி வரைஞ்சால் இடம் பத்தாது. ஸோ இப்படி வரைஞ்சதை இடம் பத்தாது, அதனால் வரைஞ்சிருக்கோம், ரைட்டா? இட் இஸ் சிம்பிள் திங். இது ஆக்சுவலாக என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. ஸ்ட்ரக்சரை பொறுத்து தான் மாறப்போகுது. அதை நம்ம போக போக மாறிட்டே இருக்குது, ரைட்டா? ரைட்டா? ஓகே. அது நம்ம போக 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 என்ன அப்படின்னா நம்ம மாறிட்டே இருக்கோம். ஸோ நீங்கள் ஹையர் கிளாஸஸில் யூ வில் பி ஸ்டடிங். இப்போதைக்கு நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம். இதை நீ மேலேயும் வச்சுக்கலாம், இது நீ கீழேயும் வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்படியே வரைஞ்சிக்கலாம், க்ராஸாக வரைஞ்சிக்கலாம், இப்படி க்ராஸாக வரைஞ்சிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதில் யாரும் தப்பு சொல்ல மாட்டாங்க, ரைட்டா? இட் இஸ் நாட் அபவுட் தேட் இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது, சரியா? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படினாலும் வரைஞ்சிக்கலாம். யூ கேன் ட்ரா லைக் எனிதிங், எப்படி வேணால் வரைஞ்சிக்கலாம், சரியா? ரைட். நெக்ஸ்ட் கொஷின். fill in the following table according to the type of bonds formed, ரைட்டா? என்னென்ன பாண்டு ஃபார்ம் ஆகிருக்கும், ரைட்டா? 10th ஈவினிங் கிளாஸ் கிடையாது, இப்போ மார்னிங் கிளாஸ் மட்டும்தான். சயின்ஸ் மார்னிங் கிளாஸ் தான். இப்போ சயின்ஸ் இங்கிலீஷ் கிளாஸ் நடந்துகிட்ருக்குல, 10th இங்கிலீஷ் கிளாஸ் போயிட்டுருக்குல, இங்கிலீஷ் கிளாஸ் போயிட்டுருக்கு. யூ கேன் சி தட் இங்கிலீஷ் கிளாஸ், ஓகே தானே? இங்கிலீஷ் கிளாஸ் போயிட்டுருக்குல, அப்புறம் என்ன? எஸ், உங்களுக்கு மிட் டர்ம் டெஸ்ட் இருக்கிறதுனால இங்கிலீஷ் கிளாஸ் போட்டிருக்காங்க. ஓகே, ஓகே, ரைட். கவனிங்க. ஸோ எது என்னென்ன பாண்ட்? கால்சியம் குளோரைடு. ஃபஸ்ட்டு வந்து கால்சியம் குளோரைடு CaCl2. CaCl2ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அயோனிக் பாண்ட், ரைட்டா? குளோரினோட இருக்கிறதெல்லாம் ஜென்ரலாக அயோனிக் பாண்டாக இருக்குது, ரைட்டா? CaCl2 வந்து அயோனிக் பாண்ட். அடுத்து என்ன இருக்குது? வாட்டர். வாட்டர் இஸ் அ கோவேலன்ட் பாண்டு, பாருங்கள், H2O கோவேலன்ட் பாண்டு எழுதிடும். அடுத்து CaO கால்சியம் ஆக்சைடு, அது அயோனிக் பாண்டு, ரைட்டா? கால்சியம் ஆக்சைடு இஸ் அ அயோனிக் பாண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா CO இஸ் அ கோவேலன்ட், CO வந்து கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்டு. அதுக்கப்புறம் HBr என்னது? பொட்டாசியம் புரோமைடு, அது பார்த்திங்க அப்படின்னா அயோனிக் பாண்டு. அடுத்து HCl, அதுவும் அயோனிக் பாண்டு தானே. எங்கே HCl காணோம்? HCl காணோம். HCl இஸ் ஆல்சோ அயோனிக் பாண்ட், இங்கே தான் வரணும். HCl இஸ் ஆல்சோ அயோனிக் பாண்ட். HCl தட் இஸ் ஆல்சோ அயோனிக் பாண்ட், ரைட்டா? ஸோ அடுத்து என்ன அப்படின்னா CCl4ங்கிறது என்னது? கார்பன் டெட்ராக்ளோரைடு. இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். இட் இஸ் அ கோவேலன்ட் பாண்டு. HF இஸ் கோவேலன்ட் பாண்ட். HF வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது, சார் HF வந்து கோவேலண்ட்டாக கோவேலன்ட் பாண்டா அல்லது அயோனிக் பாண்டா அப்படிங்கிற. HF இஸ் கோவேலன்ட் பாண்ட் when it is in a solid form அல்லது இருக்காது. when it is dissolved in water it will become ionic bond. ஸோ ஜென்ரலாக இது வந்து கோவேலன்ட் பாண்டு தான். நீ கோவேலண்ட்னு ஞாபகம் வச்சுக்கோ.
CO2 is a covalent bond. அடுத்து Al2Cl6, that is also covalent bond. யார் யாரெல்லாம் அயோனிக்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை மட்டும் நீ என்ன பண்ணலாம், ஈஸியாக அதில் ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா, யார் யார் அயோனிக், யார் யார் கோவேலண்ட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், choose the correct answer from the choices given below. The property which is characteristics of an ionic compound, right? That அப்போ கீழே இருக்கிறதுல கரெக்ட் ஆன்சர் இங்கே இருக்கிறதுல எது எதெல்லாம் அயோனிக்கோட கேரக்டர்னு கேட்டிருக்காங்க. The properties which is characterized of an ionic compound is that it is often exists as gas at room temperature. Often என்னது அப்பப்போ இது என்ன அப்படின்னா ரூம் டெம்பரேச்சரில் exist as gas அப்படின்னா gaseous ஸ்டேட்டில் இருக்குமா, exist as gas. அப்பப்போ இது என்ன ஆகிடுமா, gaseous ஸ்டேட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஹார்ட் அண்ட் பிரிட்டில். ஹார்டுன்னு கடினமாக இருக்குமா, ஆனால் கீழே போட்டால் உடஞ்சிருமா. கண்ணாடி ஹார்டாக தானே இருக்கு, கண்ணாடி ஹார்டாக இருக்குது ஆனால் கீழே போட்டால் உடஞ்சிருது. ஸோ ஹார்ட் அண்ட் பிரிட்டில். பிரிட்டில்னால் ஈஸியாக உடஞ்சிருது. undergo molecular reactions, it has low melting point, it is hard and brittle. ஏன்னா ஒரே ஆப்ஷன் ரெண்டு தான் எழுதியிருக்கேன். சரி, ஏதோ ஒன்று மாறி போல, ரைட்டா. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஆன்சர் என்னது அப்போ, இட் இஸ் ஹார்ட் அண்ட் பிரிட்டில். அதான் என்னது, அதோட ஆன்சர். மீது எல்லாத்தையும் விட ஹார்ட் அண்ட் பிரிட்டில்ங்கிறது தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை த ஃபாலோயிங் ரியாக்ஷன் இஸ் அ ஆக்சிடேஷன் ஆர் ரிடக்ஷன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆக்சிடேஷன்னா என்ன, ரிடக்ஷன்னா என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்னா என்ன, ஆக்சிடேஷன் என்ன, ரிடக்ஷன்னா என்ன. ஆக்சிடேஷன் யாரெல்லாம் ஆக்சிடேஷன் சொல்ல போகிறாங்க தெரியுமா. ஆக்சிடேஷன்னா ஃபர்ஸ்ட் திங் யார் ஆக்சிடேஷன் சொல்லுவாங்க தெரியுமா. ஆக்சிடேஷன் அப்படின்னா ஒன்று அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரைட்டா. அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் இருந்தால் அது என்ன பண்ணலாம், நம்ம ஆக்சிடேஷன் சொல்லலாம். செகண்ட் ரைட்டா, அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். அடுத்து என்ன பண்ணலாம், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், ரைட்டா. அதுக்கப்புறம் மூணாவது என்ன அப்படின்னா ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான். இது எல்லாமே என்னது, ஆக்சிடேஷன். இதெல்லாம் ஆக்சிடேஷன் சொல்ல போகிறோம். இவங்க எல்லாமே என்னது, ஆக்சிடேஷன். அடுத்து ரிடக்ஷன். ரிடக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ரிடக்ஷனை பொறுத்த வரைக்கும் அடிஷன் ஆஃப், சரி இங்கே என்ன இருக்கோ அது டேரெக்டாக நேருக்கு நேராக எழுதலாம். ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜன் ரிமூவ் பண்ணால் அது பேர் என்னது, ரிடக்ஷன் சொல்ல போகிறாங்க. அடுத்து அதே இது. ரெண்டாவது அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அல்லது அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான், ரைட்டா. இதுதான் ஆக்சிடேஷன்னா ரிடக்ஷனா. ஆக்சிடேஷன்னா என்ன, ரிடக்ஷன்னா என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆக்சிடேஷன், ரிடக்ஷன், addition of oxygen, removal of hydrogen, removal of electron, removal of oxygen, addition of hydrogen, addition of electron. இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். சரியா, ஆக்சிடேஷன் என்ன, ரிடக்ஷன் என்னங்க. இப்போது நம்மகிட்ட கொஷின் கேட்டிருக்காங்க, ரைட்டா. இங்கே ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஐடென்டிஃபை விச் இஸ் ஆக்சிடேஷன் விச் இஸ் ரிடக்ஷன். நல்லா கவனிங்க. சோடியம் இருக்குது, Na அவுட்புட்டில் வரப்போ என்ன ஆயிடுச்சு, Na ப்ளஸ் ஒரு எலக்ட்ரான் வெளியே வந்திருக்கு. ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான். எலக்ட்ரான் ரிமூவ் ஆனால் அது என்ன ப்ராசஸ், இப்போ தான் பார்த்தேன். எங்கே இருக்குது ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான், இங்கே அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது, இங்கே தான் ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. அப்போ ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான் யாரோ அவங்க தான் யார், ஆக்சிடேஷன், ரைட்டா. ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது, that is a practicing, you have to do practicing, don't worry. When you come to 11th standard 10th standard you will be learning. ஜென்ரலாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக கம்பைனிங் கெப்பாசிட்டி அவங்க எப்படி கம்பைன் ஆகுறாங்களோ அதை பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ NaCl இருக்குது, சோடியம் என்ன பண்ணும், ஒரே ஒரு எலக்ட்ரானை கொடுத்து தானே குளோரினோட பாண்டு ஃபார்ம் பண்ணுது. அப்போ சோடியமோட ஆக்சிடேஷன் நம்பர் +1, சோடியம் +1, குளோரினுக்கு -1. இந்த மாதிரி என்ன அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் குரூப் பீரியாடிக் டேபிளில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் குரூப் எலமெண்ட் எல்லாமே ஜென்ரலாக +1 ஆக்சிடேஷனில் இருப்பாங்க. அதுக்கு அடுத்து இருக்குது பார்த்தீங்களா, கால்சியம், மெக்னீஷியம், பெரிலியம், இவங்க எல்லாம் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருப்பாங்க. அவங்க எல்லாமே +2, அவங்க எல்லாமே 2 எலக்ட்ரானை கொடுத்துருவாங்க, +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக இருப்பாங்க. ஓகேவா. A2.006 அவங்க கேட்டாங்க அவங்களுக்கா, சரியா. ஸோ அப்போ இங்கே ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான், இங்கே எலக்ட்ரான் ரிமூவ்டு. அப்போ எலக்ட்ரான் ரிமூவ் ஆயிருந்தா தட் இஸ் ஆக்சிடேஷன். அது பேர் என்னது, ஆக்சிடேஷன். இங்கே பாருங்கள் Fe3+ இருக்குது, அதோட 2 எலக்ட்ரான் ஆட் பண்ணியிருக்காங்க.
அதுக்கப்புறம் Fe2+. அப்போ இங்கே 3+ இருந்தது, இங்கே 1+ தான் மாறி இருக்கு. 2 மைனஸ் ஆட் ஆனதுனால எலக்ட்ரான் வந்து ஆட் அப் ஆயிருக்கு. ஸோ அப்போ எலக்ட்ரான் இஸ் ஆடட் ஹியர். எலக்ட்ரான் என்ன இருக்கு? ஆடட். அப்போ திஸ் இஸ் கால்ட் ரிடக்ஷன். இது பேர் தான் என்னது? ரிடக்ஷன்னு சொல்ல போகிறாங்க. சரியா? திஸ் இஸ் கால்ட் ரிடக்ஷன். அப்போ இட் இஸ் அன் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஃபஸ்ட்டு ஒன்று தான் இது ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். A chemical reaction which involves addition of oxygen or removal of hydrogen or loss of electron is called oxidation. நான் அந்த ஷார்ட்டாக எழுதி போட்டேன். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? நம்மளுக்கு இந்த மாதிரி சின்னதாக கொடுத்துருக்காங்க. அடுத்து ரிடக்ஷன் ரியாக்ஷன். A chemical reaction which involves addition of hydrogen or removal of oxygen or gain of electrons is called reduction reaction. அதுக்கு பேர் என்னது? ரிடக்ஷன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் ரிடக்ஷன். அது பேர் தான் ரிடக்ஷன். சரியா? ஓகே. யார் யாருக்கெல்லாம் ஸ்கூலில் எக்ஸாம் ஆரம்பிச்சிட்டாங்க? ரைட்டா? இந்த கொஷினை முடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் பேசலாம். ரைட்டா? ஐடென்டிஃபை த காம்பவுண்ட்ஸ் அஸ் அயானிக், கோவேலன்ட், கோஆர்டினேட் பேஸ்ட் ஆன் தியர் கேரக்டர். சால்யுபிள் இன் நான் போலார் சால்வெண்ட். நான் போலார் சால்வெண்ட்டில் கரைவாங்களாம். அப்போ என்ன அர்த்தம்? ஏன்னா அயானிக் பாண்டு தான் போலார் சால்வெண்ட்டில் கரையும், மீதெல்லாம் நான் போலார். அப்போ திஸ் இஸ் கோயிங் டு பி கோவேலண்ட் பாண்டு. இது என்னது? covalent bond. Undergoes faster instantaneous reaction. electron புடிங்கிறாங்க. ரைட்டா? ஓகே, நான் சொல்லித்தரேன் உனக்கு. அப்போ டீட்டெயிலில் கேட்டிருக்காங்களே, I will tell you. நான் உனக்கு சொல்லித்தரேன். சரியா? இன்ஸ்டன்டேனியஸ் ரியாக்ஷன். அப்போ அது பேர் என்னது? அயோனிக். ரைட்டா? அது பேர் என்னது? அயோனிக். அடுத்து பாருங்க, நான் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டி யார் கண்டக்ட் பண்ண மாட்டா? கோவேலன்ட் பாண்டெல்லாம் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது. அடுத்து சாலிட்ஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். அயானிக் பாண்ட் எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் சாலிடாக தான் இருக்கும். வேற தண்ணியில் போடுறப்ப தான் என்ன பண்ண போகுது? அது தண்ணியில் போட்டோம் அப்படின்னா இட் வில் பிகம் என்னவோ மாறிடும். தண்ணியில் போட்டோன்னா அயான்ஸாக மாறிடும், அப்படியே டிசால்வ் ஆகிடும். சரியா? ரைட். டீட்டெயிலில் ஆக்சிடேஷன் நம்பர் கேட்டிருக்காங்களா? ரைட், வெயிட் பண்ணுங்க. ரைட். இந்த கொஷின் தானே? how will you find oxidation number? சரியா? பாருங்க, CO2 இருக்கு. சரியா? ஜென்ரலாக CO2. கார்பன் டை ஆக்சைடில் கார்பனோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? how to find it? சரியா? பார்க்கலாமா? பாருங்க, கார்பனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 4. ரைட்டா? கார்பனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 4. அப்போ அதுக்கு 4 எலக்ட்ரான் தேவை தானே? ரைட்டா? அதுக்கு 4 எலக்ட்ரான் தேவை தானே? அப்போ 4 எலக்ட்ரான்ஸ் வாங்க தானே போகுது. So the valence is going to be the oxidation number. We can say the valence. To complete it, carbon dioxide 4 எலக்ட்ரான் என்ன பண்ண போகுது? தன்னிருந்து கொடுத்து ஆக்சிஜன் கிட்ட கொடுத்து பாண்ட் ஃபார்ம் பண்ண போகுது. அப்போ 4 அவுட்டர் மோஸ்ட்டில் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அந்த 4 ஆக்சிஜன் கிட்ட கொடுத்தா பாண்ட் ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ இட் இஸ் +4. அடுத்து பாருங்கள், MnSO4 2- MnSO4 இருக்கு. MnSO4ல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிலர் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எப்பயுமே ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு -2. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பீரியாடிக் டேபிளில் ஃபஸ்ட் குரூப் இருக்குல்ல, அவங்க எல்லாமே +1. இப்போ ஒன்றை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன இருக்குது? ஆக்சிஜன் மட்டும் வச்சு நான் சொல்லித்தரவா, அதை மட்டும் சொல்லலாம். MnSO4 எடுத்துக்கலாம். MnSO4. சரியா? ஆக்சிஜனுக்கு எப்பயுமே -2, சல்ஃபருக்கு +6. இதெல்லாம் நீ ஞாபகம் வச்சுக்கணும். அது ரெண்டு தெரிஞ்சால் தான் Mn கண்டுபிடிக்க முடியும். இப்போ Mn என்னன்னு தெரியாது. அப்போ X ப்ளஸ் சல்ஃபர் என்ன சொன்னேன்? இப்போ தான் +6ன்னு சொன்னேன். ப்ளஸ் ஆக்சிஜன் எத்தனை இருக்குது? 4 இருக்கா? ஆக்சிஜனோட வேல்யூ என்னது? -2 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ X ஈக்குவல் டு என்ன வரும்? 2 4s are 8. அப்போ இங்கிட்ட இருக்க -8 அங்கிட்டு போகிறப்ப +8, +6 அங்கிட்டு போகிறப்ப -6. அப்போ X ஈக்குவல் டு +2. அப்போ Mnோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது? +2. ரைட்டா? கண்டிப்பாக கொடுத்துடலாம். சரியா? எஸ், we will do it. we will give you. ஸோ அடுத்து HNO3 பொறுத்த வரைக்கும் அதில் என்னது? நைட்ரஜன் கேட்டிருக்காங்களா? ஸோ HNO3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹைட்ரஜன் ஆல்வேஸ் இட் இஸ் +1. ஹைட்ரஜன் +1, நைட்ரஜன் தெரியாது. ஆக்சிஜன் இப்போ தான் சொன்னேன் -2. ஃபார்முலா என்னது? HNO3 கொடுத்துருக்காங்க. அப்போ 1
plus x plus 3 into minus 2 equal to 0. அப்போ x equal to minus 6 அங்கிட்டு போகிறப்போ plus 6 plus 1 அங்கிட்டு போகிறப்போ minus 1. அப்போ x equal to 5. சரியா, x equal to 5. கிளியரா? ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கணும். ஸோ வேறு யாருக்கு என்ன டவுட்டு? யார் ஸ்கூலில் எக்ஸாம்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு? எந்தெந்த ஊரெல்லாம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு? யார் ஸ்கூலில் யார் டிஸ்ட்ரிக்டில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு? என்ன எக்ஸாம் போயிட்டுருக்கு? எஸ், பாலமுருகன் சொல்லுங்கள். எஸ், 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் செகண்ட் மிட் டர்ம் கொஷின்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். எக்ஸாம் டைம்னால நிறைய பேர் படிக்கலை, நிறைய பேர் எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க போல், அதனால் வீடியோ பார்க்க வரல, அதனால் கம்மியாக இருப்பாங்க. ஓகே, 12th எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. 12th தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதா? ஓகே, யுவஸ்ரீ தான் அப்போலேருந்து மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா யுவஸ்ரீ நாளைக்கு உங்களுக்கு இங்கிலீஷோ சோஷியலும் எக்ஸாமா? சரி, நல்லபடியாக எழுதுங்க. ஓகே, ரைட் ரைட், கண்டிப்பாக போட்டுடலாம். இம்பார்ட்டன்ட் கொஷின் சீக்கிரமாக போட்டுடலாம். மேக்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்லோட் பண்ணணும். 12 அன்னைக்கு எக்ஸாமு. சஞ்சயா? ஓகே, 8th மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின். சஞ்சய்? ஓகே, குட் குட். 8th மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் போடணும். டுமாரோ சோஷியல் அண்ட் சயின்ஸ், நெக்ஸ்ட் டே தமிழ் அண்ட் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் மேக்ஸ். சோஷியல் அண்ட் சயின்ஸா? 2 பெரிய எக்ஸாமா? ஓகே, சயின்ஸ் 9th இம்பார்ட்டன்ட் கொஷின். இன்றைக்குள்ளே போட்டுருவீங்களா மேக்ஸ்? ஆல்ரெடி மேக்ஸ் போட்டிருக்காங்க, சயின்ஸ் மட்டும் நான் என்னென்னு செக் பண்ண சொல்லுவேன். வி வில் ட்ரை டு டூ இட். சரியா? ஐ எம் நாட் ஷுர், பட் வி வில் ட்ரை. 10th சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் தானே, அப்லோட் பண்ணிடலாம், நோ வரிஸ். ஓகே, சஞ்சய் 10th? ஓகே, நோ ப்ராப்ளம், வில் டூ இட். ரைட்டா? அனதர் டிஸ்ட்ரிக்ட் செகண்ட் மிட் டர்ம் கொஷின் பேர் இன்றைக்கி நாளைக்கு தானே எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு மேபி கிடைக்கும். வில் டூ இட். 9th சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின். எஸ், உங்களுக்கு எது விருப்பமோ அதை படிங்க. உங்களுக்கு எது கஷ்டம்னு தோணுதோ அதை படிச்சிருங்க. ஈஸியாக இருக்கிறத 2வது படிங்க. 9th இம்பார்ட்டன்ட் கொஷினும் போட்டுருவாங்க. சரியா? ஓகே, சரி, டாடா, பபாய், see you. If you can't, then who can? உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? டாடா, பபாய்.